Excuse me, sir. Can you tell me the way to Ernakulam? முதல்ல கோ ஸ்ட்ரைட் அப்புறம் ரைட் Yeah. பஸ் ஸ்டாப் கம்மிங் Yeah. எர்ணாகுளம் பஸ் கம் ஸ்டாப்பிங் Okay. கோயிங் ஐயோ டேய் சச்சி வந்துட்டு இருக்கா. ஐயோ அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டோம் தெரிஞ்சா நம்மள உரிச்சிருவோம். அவருங்க இது வேற என்ன எல்லா பெருசும் சேர்ந்து ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சிட்டீங்களா? யூனிஃபார்ம்லாம் புதுசா இருக்கு. யாரு கோல் கீப்பர்? அது வந்து அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் கோல் கீப்பர். அப்ப நான் பிடிக்கட்டுமா? உண்மையை சொல்லுங்க, என்ன கூத்துது? ரவீந்திரன் சார் பையனை நான் ஃபுட்பால் ஆட வைக்கிறேன்னு சொல்லி யாருக்கிட்டயாவது அட்வான்ஸா வாங்கி அதையும் குடிச்சு தீர்த்தீங்களா? இல்லடா வழியே வந்து அன்பா கொடுக்கும்போது வேணாம்னு சொல்ல முடியுமா? பாட்டு பாடுற ஆர்யா தேவியும் அவ பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்க ரசக்கண்ணா. ஓ, ஒரு காலத்துல எல்லாரும் ரூட் விட்டுருக்காங்களோ? டேய் அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாத. உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச 4 உருப்படியான விஷயங்களை சொல்லுங்களேன். அந்த அம்மா உங்க அப்பாவோட பாட்டு பாடி தான் பேரும் புகழும் பெற்றாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்த்து அவகிட்ட போய் யாராவது நின்னா அவ என்ன பண்ணுவா? உங்க அப்பாவோட திறமை சங்கீதம் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சில நேரத்துல அவன் ரொம்ப ரொம்ப கூட மோசம். சேர்றவன் மகானாவா இருக்க போறான். தம்பி உங்க அப்பாவோட சங்கீதத்துக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுவும் சினிமால புகழ் சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும்தான். பணம் பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. உங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கு. உங்க அப்பா மூலமா சங்கீதத்தால உனக்கு கிடைச்சது இருக்கே, அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஒரு கலைஞனான உங்க அப்பா மாதிரியே நீயும் அழிஞ்சு போயிடுவேன்னு நீ நினைக்கிற நினைப்பு இருக்கே, அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. அது சரி, இப்படியே கிராம போனை சுத்தி விட்டு உட்கார்ந்த வாக்குல இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அதை பத்தி தெரிய சான்ஸே கிடையாது. ராத்திரினும் பகல்னு பார்க்காம ஓடி ஆடி வேலை செஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துற எனக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். பெருசா பேச வந்துட்டார். சங்கீதத்தை மறக்க கூடாதான். இவனுக்கு சங்கீதம் தெரியுதா இல்லையோ சுத்தமா இங்கீதமே தெரியல. இத முதல்ல கேட்டுங்க. ஏய் வேணாம் இத எடுக்காத. இத வச்சு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இருங்க, எங்க போறீங்க? எங்க கேப்ல எஸ்கேப் பாருங்க. இருங்க. என்னால ஓடலாம் முடியாது. எனக்கு இது வேணும். மேனேஜரை கூட்டிட்டு போயிருக்கலாம். அவரை வேற அனுப்பிட்ட நீ. அந்த பொண்ணுதான் இங்க வராளம்மா. தெரியாத இடத்துக்கு பழக்கமில்லாத ஆளுங்களை பார்க்க போறேன். இங்க வந்து உங்க டென்ஷன் கொஞ்சம் கூட குறையலையா? நாம இப்ப அப்படி ஒரு நிலைமையில தாமா இருக்கோம். குட் ஈவினிங் மேடம். வா வா, டியூட்டி முடிஞ்சிருச்சா? இந்த ட்ரெஸ்ல யூ லுக் மோர் கியூட். யூனிஃபார்ம்லயும் கியூட் தான். ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ வேண்டாங்க. கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ட்ரீட்டும் வாங்க கூடாதுங்கறதா ரூல். இப்பதான் நீ டியூட்டில இல்லல்ல. பரவாயில்ல வேண்டாம். ஓகே, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். நீங்க எங்க போகணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஷாப்பிங் போலான்னு பாக்குறேன். போகும்போது என்னோட ஃப்ரெண்டையும் பார்க்கணும். இங்க வந்து சண்டை போட்டு போனால அவனுக்கும் எனக்கும் சின்ன கடன் இருக்கு. என்னது? ஏண்டி அவளை குழப்பற? நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சும்மா தான் சொன்னேன். நான் போகாம இங்க இருக்க முடியாது. எங்க போனா உன்னோட ஹீரோவை பார்க்க முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதே. அந்த ஆள் கடல்ல முங்கினா கப்பல்ல தான் பொங்குவான். பார்க்கலாம். செல்ல பிள்ளைகளாம் பணம் கொடுங்க. இப்படி கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. அடிக்கடி வந்துட்டு போங்க. இன்னைக்கு வசூல் களை கட்டுதே. பூஜை வேளையில கரடி வருதே. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய் ஹலோ. இங்க ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரே, சச்சின். என்ன? எந்த ஷாப்ல? ஷாப் பேர் தெரியல. சச்சிதானந்தம். சச்சின்னு கூப்பிடுவாங்க. சாரிங்க, தெரியல. எதுக்காக இவ என்ன தேடுறா? கூட இன்னொருத்தி வேற கூட்டு வந்திருக்கா. பயத்துல மட்டும் எடுக்காம போங்க. வா வா, நான் தான் வான்றல்ல, வா. இரு மேல போகாதீங்க. நானும் வர. இரு கதவை தர சொன்ன கேளே. கதவை தர. காது கிழிஞ்சிரு போல இருக்க. யாராவது வெளியே இழுத்து விடுங்கப்பா, மூச்சு முட்டுது.
எல்லாரும் லிஃப்ட்லயே வந்தா எப்படி போறதுக்கு வழி வேண்டாம் நகருங்க. இந்த லிஃப்ட்ல டோரை காணோம். இருக்கிறதே இதான் மேல் மாடி. வர்றா வர்றா வரட்டும். இப்படி வா. எனக்கு தெரியலையா? இரு இரு யாரு அடிச்சது யாருன்னு தெரியாம போயிருந்தாலும் உனக்கு இந்த அடி தேவைதான்டா. அந்த கொட்டில போகுது. இருக்கிற வழியில நான் வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன். என் கை எட்டுற தூரத்துல நிக்காம எங்கேயாவது தள்ளி போய் உட்காருங்க. ஈவ்டீசிங் கேஸ்ல உன்னை தூக்கி உள்ள போடலன்னு சந்தோஷம். ரேக் பண்ணது பொண்ணுங்களா இருந்தா தானே பிரச்சனை. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்ந்தா இப்ப அதுவும் உன்னால இல்லாம போயிடுச்சு. என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஜென்னின்னு கூப்பிட்டு இருந்தா ஜென்னி வர அளவுக்கு அடிச்சுட்டாங்களே. நான் பண்ணின்னு கூப்பிட்டு இருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். டை கோட்டெல்லாம் போட்டிருப்பேன், பெரிய வேலையில இருப்பேன்னு சொன்ன. ரொம்ப டைட்டா இருக்குன்னு டைய பின்னாடி கட்டி வச்சிருந்தேன். பாக்கல? ஐயையோ, அம்மா. இப்ப அங்க என்ன எழுதிட்டு இருக்க? கணக்கு. டாக்டர் ஃபீஸ், ஸ்டிச் போட்டது, பின்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் ஆட்டோல வந்தது, மொத்தம் 310 ரூபாய். மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 60 ரூபாய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினது. அப்ப எல்லாம் சேர்த்து 370 ரூபாய். அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு தானே பணம் தந்தா. அது எதுக்கு உன்னோட கணக்குல ஏத்துற? அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நாளை காலை திருப்பி கொடுக்கணும்ல. நான் உன்ன மாதிரி கிடையாது. எனக்கு மானம் இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டா கடா வெட்டி கும்மி அடிச்சிருவீங்களே. எனக்கு கொஞ்சம் மான மரியாதை இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையில இருந்தோ 100 ரூபாய் கட்டணும் கூட பார்க்காம அதை கொடுத்தவங்க முகத்திலே விசிறி அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, அத பத்தி பேசுறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்தா. அது இல்லாம அவன் கட்டழக பார்த்து மயங்கி ஒண்ணு அவன் பின்னாடி வரல. அப்புறம் நீ தூக்கி எறிஞ்ச நோட்டுகளுக்கு நடுவுல 5 காந்தி நோட்டு கம்மியா இருந்துச்சாம். ஒதுக்கிட்ட போல இருக்கு. திருடா. இங்கதான் ஸ்டாப். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹோட்டல் கிட்ட போனதான் ஞாபகம் வந்தது. அதான் ஆட்டோலயே திரும்பி வந்துட்டேன். வணக்கம் சீட்டு பாப்பா. நேத்து இங்க வந்துட்டு போனப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கது? நான் அதை பார்க்கலாமா? அவ்வளவுதானே, இரு. இதை விட இன்னும் நிறைய வச்சிருந்தேன். கேட்டுட்டு தரேன்னு வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் தொலைச்சிட்டாங்க. என் கணக்குல ஒரு 500 ரூபாய் எழுதிக்க. அது அந்த பொண்ணு முகத்துல விட்டு எறிஞ்சிரு. நமக்கு எதுக்கு இன்னொருத்தரோட காசு? அசிங்கம் இல்ல. நமக்கு மானம் தானே பெருசு. கௌரவம் இருக்கா? கௌரவம்? ஏன் இப்படி மானத்தை ஏன வர்றீங்க? சத்தியமா நான் தெரிஞ்ச செயலிங்க. அதாங்க சிவாஜி நடிச்ச பழைய படம் கௌரவம் இல்லையா? ஓ, அது இல்லாதவங்க இங்க வரதுனால அத மட்டும் நான் இங்க வைக்கிறது இல்ல. பாய். இந்த கௌரவம் கிடைக்கணும்னா 500 ரூபாய் கொடுக்கணும்ல? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்ற. சின்ன பையனாச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன். பலாருன்னு உன் கண்ணத்துல ஒண்ணு வைப்பேன். 500 ரூபாய் என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா இங்க இருக்க? வெறும் பாட்டு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. தேடி பாருங்க. நீ ஒரு வேலை செய். மெதுவா சொல்லுங்க. நீ ஒரு வேலை பண்ணு. கத்தாம சொல்லுங்க. அந்த 500 ரூபாய்க்கு 2 பெட் எடுத்து கொடுத்துரு. பெட்டை கொடுத்தா பேடம் நினைச்சிட மாட்டாங்களா? இல்லனா வேற ஒரு வேலை பண்ணு. என்ன அடமானம் வச்சு கிடைக்கிற காசை கொடுத்து அனுப்பு. ஏதோ 5-10 தேவைன்னா அப்படி செய்யலாம். எனக்கு 500 ரூபாய் வேணும். ஏய், இது ரொம்ப ஓவர்டா. அந்த பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாத. கௌரவம் முதல்ல இங்க இருந்ததா? இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வித்தேன். மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா அதை நேரடியா சொல்லி இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேச வேணாம். பொடி வச்சு பேசல நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு இந்த மாதிரி மறைமுகமாலாம் பேச தெரியும். அந்த இருந்தா பேசி காட்டணுமா? என்னவோ என்ன நடுவுல நிக்க வச்சுட்டு ஆளாளுக்கு கௌரவம் கௌரவம்னு ஏல வர்றீங்க. 500 ரூபாய்க்கு மூட்டையாவது தூக்கிட்டு தந்துருவேன். மூட்டை தூக்கியாவது 500 ரூபாய் தந்துருவேன். உன்னை அப்புறம் வச்சுக்கிறாண்டி ராட்சசி.
எவ்வளவு சார் நிக்கிறது? நிக்க முடியலன்னு அப்படியே படுத்து தூங்க. இந்த பக்கம் வேலை இல்ல. எனக்கும் தப்பான பக்கம் போய் ரத்தம் வந்துருச்சு. அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்படியே வண்டியை விட பார்க்கலாம். கொஞ்சம் ஆடாம அசையாம ஓட்டிட்டு போங்க. சுவிட்ச் பிரிஞ்சிருச்சுன்னா மூக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும். அவன் கோவக்காரங்க, இவன் மாதிரி கிடையாது. யாரு என்னன்னு பார்த்து பேச மாட்டான் அவன். நீங்க அவனால எங்களை கோச்சுக்க கூடாது. எங்களுக்கே உங்க மேல எந்த கோவமும் கிடையாது. அதனாலதான் லஞ்சுக்கு கூப்பிட்ட உடனே ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். என்னங்க போதுங்களா? நான் முன்ன மாதிரி அதிகமா சாப்பிடறது இல்லைங்க. அது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. சாரும் டயட்ல தான் இருக்காரு போல இருக்குல்ல. டெசர்ட் ஏதாவது வேணுங்களா? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணட்டுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுங்க. வேண்டான்னு சொன்னா நாங்க இப்பவும் கோவத்துல இருக்கோம்னு நினைச்சுக்குவீங்கல்ல. வாய்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி எதையும் நான் சாப்பிடுறதே இல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடுறதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. வாஷ் பேசின் இருக்கு. அம்மாவும் பையனும் ஃபுல் கட்டு கட்டினாங்க. அவங்க சாப்பிடுற வேகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மயக்கம் வரும் போல இருந்தது. நல்ல வேளை டிஷ்யூ பேப்பர் எடுத்து சாப்பிடல. அந்தம்மா அப்படிதான், விருந்துன்னா விழுந்துரும். பையன் அதுக்கு மேல சரியான காமெடி பீஸா இருக்கான். அந்த பையன் ஒரு பாட்டு வேற பாடினான். இந்த மொத்த ஹோட்டலும் திடீர்னு நடுங்குற மாதிரி இருந்ததுல, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பையனோட பாட்டாலதான். ரவீந்திர சாரோட சங்கீத ஞானம் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் டாடி மாடு. ஆனா ரவீந்திர சாரோட டேலண்ட் அப்படியே இருக்கிறவன் இன்னொருத்தன் இருக்கான், அவனோட அண்ணன். அதங்க சச்சின். சொல்லி என்ன பிரயோஜனம்? அடம், அவ்வளவும் அடம். பாத்ரூம்ல கூட பாட்டு பாட மாட்டாரு. ஓஹோ, சூப்பரா பாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல 2 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான். அவனோட பாஷையில சொன்னோம்னா, வாழ்க்கைங்கிற ஓட்டத்துக்கு நடுவுல சங்கீதத்தை குழி தோண்டி புதைச்சு ஸ்டாப் போர்டும் வச்சாச்சு. அப்படின்னா அந்த ஸ்டாப் போர்டை எடுத்துட்டு அந்த குழியை தோண்டி சங்கீதத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம். அது சரி, அது எப்படி நடக்கும்? ஏன் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பாட்டு பாடுறவனா நான் அதை கேட்கணும்ல. பாடாத பாட்டு கேட்க நல்லா இருக்கும். அவனை பாட வைக்க ட்ரை பண்றப்போ தலையில ஒரு ஹெல்மெட்டோட போங்க. அவ்வளவு பிடிவாத நான் சொல்றேன். அதுல என்ன சந்தேகம்? நான் நினைச்சே பாட வைக்க முடியல. நான் நினைச்சேன்னா அப்ப அந்த அளவுக்கு உரிமை இருக்கா? எந்த அளவுக்கு உரிமைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஆளை பத்தி பேசும்போதே அருவி மாதிரி கொட்டுற. என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையே. ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுல்ல? என்ன ஸ்மெல்? ஏதோ மயக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல். காதல் வசந்தம். அந்த வசந்தத்தோட அங்க போனா போதும். எப்பயாவது போய் பாத்திருக்கியா? இல்ல, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே பழக்கம், அவ்வளவுதான். ஹலோ, நீ பேசுற விதத்துல இருந்தே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு. இல்ல சங்கீதத்தை குழியில போட்டு மூடி ஸ்டாப் போர்ட் வச்ச மாதிரி நீ அதுக்காக ஸ்டாப் போர்ட் வச்சிட்டியா? நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. நில்ல நில்ல, இத கண்டுபிடிக்கக்கூடிய மெட்டல் டிடெக்டர் என்கிட்ட இருக்கு. மேல சொல்லுங்க ஆண்டி. எப்பவோ கேட்டு மறந்த ஒரு பாட்டுக்காக ரொம்ப ஆவலோட அவ காத்துக்கிட்டு இருப்பா. அழகான நிலா வெளிச்சத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். வானத்துல ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் கண்ணிமைக்காம அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் அவ கண்ட கனவை எல்லாம் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பார்த்து அவ அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. ரேமா, call your grandma and everybody. சரி தாத்தா. You please sit down. என்னப்பா? கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான் பார். இதோ ஐஷா அனுப்பி இருக்கான். எல்லாருக்கும் விசா கிடைச்சிருமா. விசா கிடைச்ச உடனே அவங்க வந்துருவாங்க, நம்மள கூட்டிட்டும் போயிடுவாங்க. இதோ அவனோட போட்டோவும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கான். ஆமா, ஜென்னி எங்க? அவளை கூப்பிடு. ஜென்னி. ஹாய், நல்லா இருக்கார்ல? ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்காரு. இது நான் என் கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் காட்டுவேன். கரெக்ட். ஜென்னியோட லேட்டஸ்ட் போட்டோ அனுப்பணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதனால தான் போட்டோகிராஃபரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜென்னி, you go and change your dress and come. மரியா, நீ போய் அவளுக்கு ஒரு நல்ல Dress செலக்ட் பண்ணி கொடு. போ, சீக்கிரம் சீக்கிரம். ஜெனி,
அப்பா சொன்னது கேட்டது இல்ல? இங்க பாரு, உன்னை நம்பிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கனவு கொண்டுட்டு இருக்காங்க. பாவம், இந்த வயசான காலத்துல அவரோட சந்தோஷத்தை பாத்தியா? போ, தாத்தா வருத்தப்பட வைக்காத, ட்ரெஸ் மாத்து. இதோ இந்த ஆங்கிள் ஓகே, நிறைய போஸ்ல எடு, ஃபுல் சைஸா இருந்தாலும் ஓகே. அப்புறம் அந்த சேர்லயே உட்கார வச்சு எடுக்கலாம். ஆமா, இங்க இப்படி நில்லு. இதோ இங்க இங்க இங்கதான். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. நீ எடியா. Keep the hand like this. Come on. Oh, what is this, Jenny? Smile. Smile. சிரிக்காத. என் அழக காட்டுறதுக்கு ஒண்ணு நான் போஸ் கொடுக்கல. பொண்ணு பார்க்க வரவன் பார்க்க தானே போஸ்ட் கொடுக்குற. அவனுக்கு இதுவே அதிகம். இங்க பாரு, நல்லா வாங்குவ. போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பில்லையா? கிண்டல் பண்றதுக்கும் கடன் வாங்குறதுக்கும் திட்டுறதுக்கு மட்டும் நான் போதுமா? அதையெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒன்றும் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இல்ல. என்ன நீ போக வேண்டான்னு சொல்ல மாட்டியா? ஒருவேளை உன்னை போக வேண்டான்னு சொன்னா போகாம இருந்துருவியா? போகாம அவாய்ட் பண்ண உன்னால முடியுமா? மத்தவங்க யாரையும் விட எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் மனசுல என்ன இருக்குங்கிறது உன்னோட முகத்தை பார்த்து என்னால தெளிவா சொல்லிட முடியும். நீ நினைக்கிறது நடக்காது சென்னி. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட மனசுக்குள்ள எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்ப நான் இருக்கிற நிலைமையில இது சரி வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நாம 2 பேரும் பிறந்தது வேற யார் கூடயும் வாழறதுக்கு தானே தலைவிதி இருந்தா நாம எவ்வளவுதான் நினைச்சாலும் அதை நம்மளால மாத்த முடியாது. 2 பேருக்குமே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நான் அதை ஏத்துக்கிட்டேன். நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல வேண்டாம், அம்மாவுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தப்பா நினைக்காதீங்க, புதுசா வேலையில சேர்ந்திருக்க. வேலையில என்னங்க பெருசு சிறுசு, ஏதோ ஒண்ணு. அம்மா இல்லையா? கொரியர் வர வேண்டி இருக்குன்னு இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாங்க. வரலன்னதும் ஒருவேளை கொரியர் ஹோட்டலுக்கு போயிடுச்சோன்னு அங்க போயிருக்காங்க. இது ஹோட்டல் அட்ரஸ்க்கு தான் வந்தது. அவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க. இங்க வடகைக்கு தான் இருக்கீங்களா? எப்ப கூடி வந்தீங்க? நேத்து. உள்ள வாங்க, அம்மா வந்துருவாங்க. இல்ல வேண்டாம், கையெழுத்து போட்டு தாங்க, நான் கிளம்பணும். உள்ள வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, பால் இருக்காது, குடிக்கிறதுக்கு டிகாஷன் எடுக்கிறேன். இல்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்காக வீண் சிரமம்? முடிஞ்சா இன்னொரு நாளைக்கு வரேன். இன்னைக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதை அம்மாட்ட கொடுத்துருங்க. இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல கீழே. நிச்சயம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்கள பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவங்க சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கே பாவமா இருக்கு. யோ வாசிப், நீ போயிட்டு நாளைக்கு வா, சரி பண்ணி வைக்கிறேன். சரி. பாம்பேல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க அன்னைக்கு பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஏதுன்னு கேட்டு வருத்தப்பட வைக்க வேண்டாமேன்னு விட்டுட்டேன். நல்ல நிலைமையில இருக்கிறவங்க ரோட்டுக்கு வர்றது இந்த உலகத்துல நடந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியாடா? முடிஞ்சது. என்னம்மா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இங்க நாங்க 2 பேர் இருக்கோம். கொஞ்ச நாள் ஓல்ட்மேன் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். பெருசு துள்ள ஆரம்பிச்சா சாமி ஆடுறவங்களே தோத்துருவாங்க. இங்க பக்கத்துல தான் இருக்காரு. இது மொத்தம் எத்தனை இன்ச் இருக்கும்? இது ஒரு 1 அடிக்கு மேல இருக்கும். இத வச்சு எதிரில் நிக்கிற ஆளோட வயத்துல குத்துனா அப்படியே இது அடுத்த பக்கம் வந்துருமா? அது யார குத்துறையோ அவங்க சைஸ பொறுத்து. அப்ப இவ தாத்தாவுக்கு இது பத்தாது. அந்த ஆளுக்கு இருக்கிற தொந்திக்கு இத குத்து. நான் போறேன். நான் உன்னை தேடி தான் வந்தேன். ஹோட்டலுக்கு போயிருந்தேன், டியூட்டி முடிஞ்சு போனதா சொன்னாங்க. அன்னைக்கு ஹோட்டல் பில் செட்டில் பண்ணும்போது பணம் பத்தல. ஒரு 7400 ரூபாய் பாக்கி வந்திருக்கு. மேடம்ங்கிறதுனால அவங்க எதுவும் சொல்லல. இன்னைக்கு ஜிஎம் போய் பார்த்துட்டு வந்தேன். 1 வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். நீயும் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. நான் சொன்னா கேப்பாருன்னு தெரியல. அவரு கோபக்காரரு, இருந்தாலும் சொல்லி பாக்குறேன். மேடமோட பேங்க் அக்கவுண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்ல. எப்படி அவங்களோட நிலைமை இந்த அளவுக்கு திடீர்னு மோசமாச்சு? திடீர்னு எல்லாம் நடக்கல.
மேடமோட ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு எல்லாம் ஆரம்பிச்சது. அவரோட முதல் மனைவியோட பசங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் சொத்தெல்லாம் எழுதி வச்சு தான் ஐயா இறந்தாரு. அதுவும் பத்தாதுன்னு மேடமோட சேவிங்ஸையும் அவங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரம் மாறிடும் தான் இத்தனை நாளா ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். ஆனா எதிர்பார்த்த இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கல. கேஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கலங்கி தெளியும் நம்பிட்டு இருக்கோம். மேடமோட மேனேஜரா நானும் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி சாரோட மரணத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குட் ஆஃப்டர்நூன். ஹவுஸ் கீப்பிங். ஜெனி, நான் தான் அவங்க ஹோட்டல் பில்ல செட்டில் பண்றதுக்கு பணத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏ நிஜமா? ஆ, அப்படியே பில்ல செட்டில் பண்ண ரெசிப்டையும் உங்ககிட்ட தர சொல்லியிருக்கேன். அது அவங்க கிட்ட தந்துரு. ஆமா, உனக்கு எது இவ்ளோ பணம்? வர்கீஸ் கிட்ட கடன் வாங்கினியா இல்ல கோபால் கிட்ட வார வெட்டியா? நீ வாங்குற கடன்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்கேயோ போய் முடிஞ்சதுன்னா சரி, பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க பிரச்சனை தீர்ந்தா சரி. பாவம், எதுக்கு அசிங்க பண்ணும்? என்னால உன்னை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. புரியாம இருக்க எத்தனை நேரம் நான் என்ன பிரெஞ்சுலயா பேசிட்டு இருந்தேன்? நான் யாருன்னாவது தெரியுதா? நான் சச்சின் பேசுறேம்மா. போனை வச்சுட்டு போய் வேலையை பாருடி. எனக்கே ஒண்ணும் புரியல. இல்ல அவளுக்கு எங்க இது புரிய வைக்கிற? இப்ப நான் பண்ண போன் காலுக்கு சார்ஜ் சென்னி தந்துருவா. இப்ப நான் போன் பண்ணி பேசுனது அவகிட்டதான். அவகிட்ட வாங்கிக்கங்க.